ஜென்மத்தை கிடைத்திட்டு விரும்புபவர்கள் நிச்சயம் உயிர்கொலை செய்து உண்ணக்கூடாது. உண்டால் ஜீவகாணி இருக்கவே முடியாது. அவர் முன்னாடி ஒரு கோழியே வெந்நீரில் ஒரு அப்படியே கொதிக்கக்கூடிய வெந்நீரில் அப்படியே நினைக்கும். ஐயோ தான் உடம்பு அப்படியே நடுங்கணும். ஐயோ என்ன கொடுமை என்ன கொடுமை என்று எண்ணுகின்ற பக்குவம் நம் அறிவுக்கு எட்டாது. ஏன் எட்டாதுன்னா நம்ம பாரம்பரியத்தை அப்படி இருந்தால், நம்ம பாரம்பரியம் சைவ குடும்பத்தில் இருந்தால் அந்த உணர்வு வரும். இல்லை என்றால் அந்த உணர்வை வரவழைக்க வேண்டும். அது ஆசான் திருவுருளாக தான் முடியும். அந்த உணர்வு எனக்கு வேண்டும், ஜீவகாரணியம் வேண்டும், ஜீவகாரணியம் வேண்டும், ஜீவ என்ன அந்த ஒரு பக்குவம் எனக்கு வேண்டும், அந்த பக்குவத்தை நீ தலைவர்னு கேட்கணும். கேட்டால் அந்த பழக்கத்தை விடுபடலாம். நிச்சயம் இது அது இல்லைன்னா நிச்சயம் நீங்கள் என்ன நம்ம ஜென்மத்தை கடைசி நடிச்சிட்டு இருப்போம், நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது எப்போ தெரியும்? பல உயிர்களை கொண்டு உண்ணுகின்ற மக்களுடைய நிலைமை அந்திய காலத்தில் பல ஆண்டுகள் கட்டில் கடந்து நோய்வாய்ப்படுகின்ற சூழ்நிலை உருவாகும். அப்போ உயிரை கொள்ளாது. அப்போ இயற்கை உணவு, கீரை வகைகள், தானியங்கள், காய்கறிகள், இது மாதிரி இதுவெல்லாம் சைவ உணவு. இது சாப்பிட்ற மக்களுக்கு அப்படி துன்பம் இருக்காது. அவர்களுக்கு சில துன்பம் இருக்குமே, அவர்களுக்கு ஏன் அப்போ சைவ உணவு சாப்பிட்டானே ஏன் இப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கா? என்ன கேள்வி? இதுக்கு என்ன பதில்னா, பிற உயிர்கள் பேராசை காரணமாக, காமத்தின் காரணமாக, பொறாமை காரணமாக, அளவடந்த கோபத்தின் காரணமாக, பிற மனசை புண்படுத்திய காரணமாக அவன் சைவத்தை கடைபிடித்தாலும் நரகத்து போகிறான். அப்போ சைவமாக சைவத்தை ஒன்று சாப்பிட்டவனுக்கு நரகமா? ஆனால் உணவில் சைவம் இருந்ததை தவிர உள்ளத்தில் சைவம் இல்லை அவனுக்கு. உணவில் சைவம் இருந்தது, ஆனால் உள்ளத்தில் சைவம் இல்லை. என்ன காரணம்? பொருள் பற்று, பொருள் வெறி. பொருள் மீது உள்ள பற்றின் காரணமாக தவறு செய்து விட்டேன். அடுத்து காமத்தின் காரணமாக பல பெண்களை கெடுத்து விட்டேன். அட பாவி, இதுக்கு யாரா காரணம்? பொல்லாத காமத்தாலும், பொருள் வெறியாலும், அளவுகடந்த சினத்தாலும், பொறாமையாலும், பேராசையாலும், பிற மனம் புண்பட பேசுவதாலும் பேசுகிற மக்கள் சைவத்தை கடைபிடித்தாலும் மட்டும் என்ன ஆகணும்? அப்போ உணவில் செய்வோம், உள்ளத்தில் செய்வோம், இரண்டிலும் சைவம் இருக்க வேண்டும். அப்போ ஆசானை கேட்க வேண்டும், உணவில் சைவத்தை கடைபிடித்து விட்டேன் உன் திருவுருள் கடாட்சத்தால். ஆனால் உள்ளம் சைவம் இல்லையே. சைவம் என்பது என்ன? கொனைக்கேட்டு அற்று இருப்பது செய்வம். அது நம்ம அறிவாளி நமது அறிவு கட்டுமோ? எட்டாது. ஆசானை கேட்க வேண்டும்.